எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு சொல்லும் ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரப்பா யெகோவா ரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரப்பா யெகோவா ரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 சேர்ந்து சொல்லும் ஆராதனை. Yes Lord. ஆமென். ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோய் எல்ரோய் என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோய் எல்ரோய் என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 சொல்லும் ஆராதனை 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 ஆராதனை. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவே. உங்க திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவே. மிக போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் உங்க சமூகம். தேனிலும் தேனிலும் இனிமையே, தேவிட்டாத அமுதமே. தேனிலும் இனிமையே, தேவிட்டாத அமுதமே. சில தேடியும் கிடைக்காத ஓப்பற்ற செல்வமே. சில தேடியும் கிடைக்காத ஓப்பற்ற செல்வமே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை சொல்ல முடியும் ஆண்டவரே, உங்க சமூகம் எனக்கு போதும் ஆண்டவரே, உம்முடைய பாதம் எனக்கு போதும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Yes Lord, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா.
இம்மட்டும் உதவின எபினேசரே என்னையும் காத்திடுவா. இம்மட்டும் உதவின எபினேசரே என்னையும் காத்திடுவா. இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவர். நல்ல கையை தட்டி இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. இந்த தீங்கோ இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எஸ் ஜீசஸ், இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. இந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். ஆமென் ஆமென். நன்றி அப்பா இயேசுவே. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் சொல்லுவோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. சொல்லுவோம், கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். ஓ, நோரும் கொண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நோரும் கொண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். நம் கண்ணீர் துடைக்கிறார், நம் கண்ணீர் துடைக்க. கலங்கிட வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். ஆமென். எஸ் லார்ட். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். ஓ, நம் இயேசு எங்களை கைவிடாத தெய்வம் அப்பா, எங்களை விட்டு விலகாத தெய்வம். நீர் எங்களை பாதுகாக்கிற தெய்வம். உம்முடைய செட்டைகளின் நிழலிலே எங்களை மறைத்துக் கொள்கிற தெய்வம். உம்முடைய மறைவிலைகளை வைத்து பாதுகாக்கிற தெய்வம். தீங்கு நாட்கள் வரும் முன்பதாகவே நீர் எங்களை கூடார மறைவில் மறைத்து எங்களை கண்மலையின் மேல் உயர்த்துகிற, எங்களை உயர்த்துகிற ஒரு தெய்வம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சேட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்திருக்கிற உங்களுக்கு நிறைவான பலன் உண்டாகும் என்ற வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய மறைவில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் சார்ந்து வந்திருக்கிறோம். என் தேவன் மேல நம்பிக்கை வைத்து நாங்கள் வந்திருக்கிறோம். ஓ ஹalleluya. நிறைவான பலன், நிறைவான அபிஷேகத்தை எங்கள் மத்தியில் வெளிப்படுத்துகிற தெய்வமே, உமக்கு நாங்கள் நன்றி, உமக்கு நாங்கள் நன்றி. ஹalleluya. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னா போதும். ஐயா, உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னா போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஏசையா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். கடைசியா சொல்லும் விண்ணப்பத்தை
என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காப்பவரே, சுகம் சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசையா. நல்ல இரண்டு கரங்களை தட்டி ஹல்லேலூயா, உம்மைக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருந்தபடியால் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் பிறகவும் நாங்கள் சிறுகவும் உம்முடைய கரத்தலங்களை தாழ்த்தி அர்ப்பணம் செய்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென் ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம் பரிசுத்தரே, நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். நாம் சில ப்ரேயர் பாயிண்ட்டுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஆமென், ஒரு சகோதரி ஆமென் மென்டலி அஃபெக்டடாக இருக்கிறாங்க. அவங்க குடும்பத்தில் சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. அவங்களுக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் காணப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அவங்க மென்டலி அஃபெக்டடாக இருந்தபடினால அவங்களுக்கு யாருமே வேலை கொடுக்கறது இல்லை. இவங்க இப்படி பாதிக்கப்பட்டவங்க தான் என்று சொல்லி மிகுந்த பலவீனத்தோடு மிகுந்த பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த யூடியூப்பில் காணப்படுகிற இந்த மெசேஜை ஜெபிக்கிற இந்த விண்ணப்பங்களை பார்த்து எங்களுக்காக ஜெபிப்பீங்களா என்று சொல்லி அருமையான பாஸ்டர் எபி அவங்களிடத்தில் தொலைபேசி மூலமாக அணுகினார்கள். இப்பொழுது அந்த விஷயங்களுக்காக நாம் சபையில் எல்லாரும் ஒருமனப்பட்டு அவர்களுக்காக ஒரு விஷயம் பாரத்தோடு ஜெபிப்போம். தேவன் அவர்களுக்கு ஒரு அற்புத சுகத்தை கொடுக்க வேண்டும், ஒரு சமாதானத்தை கொடுக்க வேண்டும். குடும்பத்தில் காணப்படுகிற எல்லா பிரச்சனைகள் எல்லா போராட்டங்களும் மாறி ஆமென் அவர்களுக்கு நல்ல ஒரு வேலையை தேவன் ஆயத்தப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் கண்களையும் மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த விஷயத்திற்காக எல்லாரும் ஒருமனப்பட்டு அப்படியே ஜெபிப்போமா? ஆமீன் ஆண்டவரே, ஆமீன் பரிசுத்தரே, நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவர் நல்லவர் கிருபை நிறைந்தவரே, நாங்கள் துதிக்கிறோம். ஆமென், ஜெபத்தை எதிர்பார்க்கிற ஆமீன் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அந்த சகோதரருடைய வாழ்க்கையில கர்த்தருடைய கரம் தொட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் பரிசுத்தரே, நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கிருபை நிறைந்தவர் கிருபை நிறைந்தவர். ஆமென், தன்னுடைய பலவீனத்தின் முகாந்தரமா ஆமென் குடும்பத்தில் சமாதானம் இல்லாதபடி ஆமென் வாழ்க்கையிலே நிம்மதி இல்லாதபடி ஆமென் ஸ்தோத்திரிக்கிற பல நபர்களினால் ஆமென் நிந்திக்கப்பட்டு அவமானப்படுத்தப்படுகிற ஒரு சூழ்நிலையோடு வேதனையோடு கடந்து வந்திருக்கிற இந்த மகளை கண்ணோக்கி பார்க்கிற தேவன் ஆண்டவரே. ஆமென், உறவினர்கள் கைவிட்டாலோ ஆமென் நண்பர்கள் கைவிட்டாலோ ஆமென் நீர் ஒருபோதும் கைவிடாத தேவன் ஆண்டவரே. கர்த்தருடைய கரோ இப்பொழுது அந்த மகளை தொட்டு சுகப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆமென், பலவீனத்தோட குடும்பத்தில் சில சூழ்நிலை நிமித்தமா ஆமென் பாரத்தோடு வேதனையோடு தவித்து கொண்டு இருக்கிற அந்த சகோதரருடைய சரீரத்தில் குடும்பத்தில் ஆமென் கர்த்தருடைய வல்லமை வியாபரிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லா கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும். ஆமென், குடும்பத்தில் சமாதானத்தை ஆமென் நிம்மதியை தடை பண்ணி வைத்துக் கொண்டு இருக்கிற எல்லா பொல்லாத வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் சுட்டரிக்கப்படுவதாக. ஆமென் ஆமென், கர்த்தருடைய வல்லமை கர்த்தருடைய வல்லமை இந்த ராத்திரி வேளையில ஆமென் சபையா நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜெபத்தின் வல்லமை அந்த இடத்துல கடந்து சென்று ஆமென் அற்புதங்களை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். உடைந்து போன அனுபவத்தோடு என்னுடைய வாழ்க்கையில ஆமென் பலரால் ஆமென் பரியாசம் பண்ணப்பட்டு ஆமென் நொந்து போன அனுபவத்தில் காணப்பட்டு கொண்டு இருக்கிற அந்த சகோதரருடைய சரீரத்தில் ஒரு கர்த்தருடைய வல்லமை அந்த குடும்பத்தில் கர்த்தருடைய பிரசனம் எப்பொழுது ஊற்றப்படுவதாக. எல்லாரும் ஒருமனப்பட்டு ஆமென் ஆமென் இயேசுப்பா ஒரு விசை இரக்கத்தை காட்டுங்க ஆண்டவரே, அற்புதங்கள் செய்யுங்க ஆண்டவரே. ஆமென், நன்றியோடு 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 ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. விண்ணப்பத்தை கேட்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. அடுத்ததாக சூசன் என்கிறதான ஒரு சகோதரி மலேசியாவில் இருந்து
இந்த ஆமீன் ஆராதனையை பார்த்து ஆமீன் இப்படியாக தொலைபேசி மூலமாக அணுகினார்கள். அவங்க ஐசியூ வார்டில் பலவீனத்தோடு பாதிக்கப்பட்டு மிகவும் கஷ்டத்தோடு காணப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஜெபத்தை விரும்பி தேவன் என்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார் என்று சொல்லி அருமையான போதகரிடம் அணுகினார்கள். அந்த சூசன் என்கிற அந்த சகோதரி மலேசியாவில் காணப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஐசியூ வார்டில் ஹாஸ்பிட்டல் ஐசியூ வார்டில் இருக்கிறாங்க. மிகுந்த பலவீனத்தோடு மிகுந்த போராட்டத்தோடு காணப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. தேவன் ஒரு அற்புத சுகத்தை கொடுத்து அந்த ஐசியூ வார்டில் இருந்து தேவன் ஹல்லேலூயா இல்லத்திற்கு கொண்டு போகும்படியா தேவன் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும். அதே போல குடும்பத்தில் சமாதானம் இல்லை, குடும்பத்தில் நிம்மதி இல்லை, மிகுந்த வேதனையோடு பலவீனத்தினால் அகப்பட்டு போய் தவித்து கொண்டிருக்கிற அந்த சகோதரிக்கு ஒரு விஷயம் நாம் எல்லாரும் ஒரு மனப்பட்டு நாம் பாரத்தோடு ஜெபிப்போம். நாம் ஒரு மனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக தேவன் அந்த மலேசியாவில் தேவன் அந்த சகோதரருடைய சரீரத்தில் அந்த ஐசியூ வார்டில் அகப்பட்டு கொண்டிருக்கிற தேவன் அந்த சகோதரிக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும், ஒரு விடுதலை உண்டு பண்ண வேண்டும். எல்லாரும் ஊக்கமாய் ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். பேதுரு சிறைச்சாலையில் அகப்பட்டு கொண்டு இருந்த பொழுது சபையர் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஊக்கமாய் ஜெபித்தார்கள். ஆண்டவரே, எங்களுடைய போதகர் சிறைச்சாலை விடுதலையாக்கப்பட வேண்டுமே, ஆமேன் ஆமேன் என்று விசுவாசத்தை ஜெபித்த பொழுது அந்த பேதுரு சிறைச்சாலையில் காணப்பட்ட பொழுது ஒரு தூதன் அந்த இடத்துல கடந்து வந்து அவனை தட்டி எழுப்பி போ என்று சொன்னப்பட்ட பொழுது போல பேதுரு அந்த சிறைச்சாலையில் இருந்து விடுதலையாக்கப்பட்டு யார் ஒருமனப்பட்டு ஜெபித்துக் கொண்டிருந்தார்களோ அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற அந்த இடத்துல கடந்து வந்தார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையில் சபையராகிய நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். அந்த மலேசியா பட்டணத்திலே காணப்பட்டு கொண்டிருக்கிற அந்த சகோதரி, அந்த சூசன் சகோதரியுடைய சரீரத்தில் கர்த்தருடைய வல்லமை எப்பொழுது ஊற்றப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லா பலவீன கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும். பலவீனத்தினால் பாரப்பட்டு கொண்டிருக்கிற மிகுந்த வியாதியினால் அகப்பட்டு கொண்டிருக்கிற அந்த சகோதரிய சரீரத்தில் கர்த்தருடைய கரம் தொடப்படுவதாக. இயேசுவின் மகிமை, இயேசுவின் மகிமை எப்பொழுது எப்பொழுது விடுதலை விடுதலை. ஓ நன்றியோடு நன்றியோடு வல்லமை வல்லமை வல்லமை. இயேசப்பா, ஒரு விசை அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் இழந்து போய் கடைசி நேரத்தில் உங்க மேல நம்பிக்கை வைத்திருக்கிறாங்க. ஆண்டவரே, கர்த்தர் எனக்கு ஒரு விடுதலை தருவார், கர்த்தர் எனக்கு ஒரு சுகத்தை தருவார் என்று நம்பிக்கையோடு ஹல்லேலூயா ஹல்லேலூயா உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிற அந்த மக்களுடைய சரீரத்தில் கர்த்தருடைய கரம் தொட்டு சுகப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒரு தெய்வீக சுகம் உண்டு பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இரக்கத்தை காண்பிக்கிறவரே நாங்கள் துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். விண்ணப்பத்தை கேட்டவரே நாங்கள் துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிற எல்லாரும் கரங்களை தட்டு ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அடுத்ததாக ஒரு சகோதரி பள்ளியடி பக்கத்தில் இருந்த ஒரு சகோதரி இந்த நிகழ்ச்சியை இந்த செய்தியை பார்த்து கொண்டு இருந்தாங்க. பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது அவர்களும் தொலைபேசி மூலமாக அருமையான போதகரிடம் அணுகினார்கள். எங்கள் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. என்னுடைய கணவனார் அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஆட்டோ டிரைவராக இருக்கிறாரு. அவர் தவறான ஒரு கான்டாக்டில் காணப்பட்டு கொண்டு இருக்கிறபடியினால என்னிடத்துல அவர் பாசமாக இருப்பதில்லை. என்னிடத்துல எப்பொழுது பார்த்தாலும் அவன் மிகுந்த ஒரு கோபத்தோடு காணப்பட்டு கொண்டிருக்கிறார். இதனால வாழ்க்கையில அவன் நிம்மதி இல்லாதபடி, சமாதானம் இல்லாதபடி காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். பிள்ளைகள் அவன் காணப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில அவங்களுக்கு ஒரே ஒரு மகள் காணப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. வாழ்க்கையில நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. தன்னுடைய கணவனை ரட்சிக்கப்பட வேண்டும். அவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்து சாட்சியாய் பரிசுத்தமாய் வாழப்பட வேண்டும். குடும்பத்தை நேசிக்கப்பட வேண்டும். தன்னுடைய மனைவி பிள்ளைங்க இருக்கிறாங்க என்று சொல்லி குடும்பத்தை குறித்து அவருக்கு ஒரு அக்கறை கடந்து வர வேண்டும் என்று சொல்லி வேதனையோடு இப்படியாக சொன்னார்கள். ஒரு விஷயம் அந்த மகளுக்காக, அந்த குடும்பத்திற்காக ஒரு விஷயம் நாம் பாரத்தோடு ஜெபிப்போம்.
ஆமென் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. இயேசப்பா அருமையான இந்த சகோதரிக்காக ஜெபிக்கிறோம். ஆமென். தன்னுடைய கணவனா ஆமென் சோதரிக்கிறோம் ஆட்டோ ஓட்டிக்கொண்டு இருந்தாலும் அவர் தவறான ஒரு ஆமென் ஹalleluya ஆமென் தவறான அனுபவத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். ஆமென். பரிசுத்தம் இல்லாதபடி ஆமென் தேவ பயம் இல்லாதபடி ஆமென் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். ஆமென். தனக்கு இருக்கிற மனைவியின் இடத்துல ஆமென் தனக்கு இருக்கிற பிள்ளையின் இடத்துல ஆமென் பாசம் வைக்காதபடி அவர்களை நேசிக்காம ஆமென் குடும்பத்தில் இவர்கள் மூலமாய் சமாதானம் இல்லை, ஆமென் நிம்மதி இல்லை, ஆமென் அனுதினம பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, ஆமென் போராட்டத்துக்கு மேல போராட்டம். ஆமென் ஆண்டவர் இந்த குடும்பத்துக்குள்ள ஆமென் ஒரு சமாதானத்தை உண்டு பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்ன தேவ உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, இந்த ராத்திரி வேளையில கூட ஆமென் சபையராகிய நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற இந்த ஜெபம் அருமையான அந்த சகோதரனுடைய சரீரத்துல அந்த குடும்பத்துல அந்த கணவனருடைய வாழ்க்கையில ஆமென் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். கல்லான இருதயத்தை சதையாய் மாற்றுகிறவ அந்த மகனுடைய இருதயம் ஆமென் கடினப்பட்டு ஆமென் காணப்பட்டு கொண்டிருக்கிற அந்த இருதயம் இயேசுவின் நாமத்தினால் ஒரு உணர்வுள்ள இருதயமாய் மாறட்டும் ஆண்டவரே. ஆமென். தேவ பயமுள்ள இருதயமாய் மாறட்டும். ஆமென். தேவன் எனக்கு ஒரு மனைவி தந்திருக்கிறார், எனக்கு ஒரு மகளை தந்திருக்கிறார் என்று சொல்லி அவன் குடும்பத்தை நேசிக்கிற ஒரு மகனாய் மாறட்டும் ஆண்டவரே. உமக்கு பயந்து சத்தியத்துக்கு சாட்சியை வாழ கர்த்தருடைய கரம் இப்பொழுது தொட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பார்வோனை கர்த்தருடைய கரம் தொட்டது போல இந்த ராத்திரி வேளையில அந்த மகனை தொட்டு அவன் மன திரும்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம், ரட்சிக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவன் தன்னுடைய பாவ பழக்கத்தில் இருந்து அக்கிரமத்தில் இருந்து அவன் ரட்சிக்கப்படும்படியா விடுதலை பெறும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுது அந்த பாவ கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் அவிழ்க்கப்படுவதாக. ஓ ஒரு விஷயம் இறக்கத்தை காட்டுங்க ஆண்டவரே. ஆமை விண்ணப்பத்தை கேட்டவரே நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். அதே போல நம்ம சபையில காணப்பட்டு கொண்டிருக்கிற அருமையான சகோதரனுக்காக ஒரு விஷயம் நம்ம பாரத்தோடு ஜெபிப்போம். குடும்பத்தில் ஃபினான்ஷியல் ரீதியாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. தேவன் அவர்களுக்கு ஒரு அற்புத சுகத்தை கொடுக்கப்பட வேண்டும். குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை தேவன் கொடுக்க வேண்டும். ஃபினான்ஷியல் இருந்த தேவன் ஒரு விடுதலை உண்டு பண்ணும்படியாக அருமையான சகோதரனுக்காக எல்லாரும் ஒரு விஷயம் பாரத்தோடு ஜெபிப்போம். ஆமென் ஆண்டவரே. ஹalleluya. இயேசப்பா இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற அருமையான அந்த மகனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். ஃபினான்ஷியல் ரீதியாய் வாழ்க்கையில சமாதானத்தை இழந்து குடும்பத்தில் நிம்மதி இல்லாதபடி சமாதானம் இல்லாதபடி இயேசப்பா உம்முடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு கடந்து வந்திருக்கிற இந்த ஆராதனை கடந்து சென்றா தேவன் என்னுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதங்களை செய்ய மாட்டாரா? இந்த ஆராதனையில கடந்து சென்றா என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஃபினான்ஷியல் தொழில்களை தேவ ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டாரா? ஒரு மாற்றம் உண்டாகாதா? ஒரு அற்புதம் நடக்காதா? ஒரு அதிசயம் நடக்காதா என்று சொல்லி விசுவாசத்தோடு ஏக்கத்தோடு வந்திருக்கிற அருமையான அந்த மகனுடைய சரீரத்தில் வாழ்க்கையில குடும்பத்தில் மனைவினுடைய வாழ்க்கையில பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய கரத்தோட வேணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா பிரச்சனைகளும் மாறட்டும், எல்லா போராட்டங்களும் மாறட்டும், எல்லா தரித்திரங்களும் மாறட்டும், எல்லா வேதனைகளும் மாறட்டும், எல்லா நெருக்கங்களும் மாறட்டும். என்ன செய்தாலும் எல்லாமே தோல்வியாய் மாறிக்கொண்டு இருக்கிறது சொல்லி சோர்ந்து போன அனுபவங்கள் இயேசுவின் நாமத்தினாலே மாறட்டும் ஆண்டவரே. மாறாவினுடைய வாழ்க்கை மதுரமாய் மாற்றினது போல அந்த மகனுடைய வாழ்க்கையில எந்த அனுபவங்கள் கசந்து போன அனுபவத்தை காணப்பட்டு கொண்டு இருக்கிறதோ மாறாவை போல காணப்பட்டு கொண்டு இருக்கிறதோ இந்த ராத்திரி வேளையில் ஒரு அற்புதம் அந்த மகனுடைய வாழ்க்கையில இயேசுவின் நாமத்தினால் வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். கசந்து போன அனுபவங்கள் மதுரமாய் மாற வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா உண்மை நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு வந்திருக்கிற நம்பிக்கையோடு வந்திருக்கிற அந்த மகனுடைய குடும்பத்துல வாழ்க்கையில பிசினஸ்ல கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்யணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் நினைவு உன்னுடைய நினைவு அல்ல என்று சொன்ன தேவன் ஆண்டவரே. ஆமென். ஒரு இறக்கத்தை காட்ட விடுமா ஜெபிக்கிறோம். விண்ணப்பத்தை கேட்டவரே நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமீன். மகிமை நிறைந்தவரே நாங்கள் துதிக்கிறோம். ஆமீன். கடைசியாக
ஆமென், பலவீனத்தோடு பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற, பலவிதமான மதுபானத்தினால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஒரு விசன பாரத்தோடு ஜெபிப்போம். இந்த ஸ்தோத்திரம் யூடியூப் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே இருக்கிற இடத்துல ஒரு விஷய கண்களுடைய ஏசப்பா எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யுங்க என்று சொல்லி எல்லாரும் ஒரு விஷய கண்களுடைய ஜெபிச்சிங்கன்னா நிச்சயமாக தேவன் உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வா. எல்லாரும் கண்களுடைய ஏசப்பா ஒரு விஷயம் எங்க குடும்பத்துல பலவீனத்தோடு தீராத நோய், தீராத பிரச்சனைகள், தீராத பலவீனங்கள், தீராத பாரத்தினால் அகப்பட்டு கொண்டிருக்கிற மதுபானத்தினால் அகப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் ஒருமனப்பட்டு ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே, கிருபை நிறைந்தவர், கிருபை நிறைந்தவர். யாரெல்லாம் பலவீனத்தோடு காணப்பட்டு இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் பிரச்சனையோடு காணப்பட்டு கொண்டு இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் மதுபானத்தினால் அடிமைப்பட்டு பல போதை பழக்கத்திற்கு அடிமைப்பட்டு சமாதானம் இல்லாதபடி காணப்பட்டு கொண்டு இருக்கிற பிள்ளைகள் எப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் ரட்சிக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் தொட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அற்புதங்கள் செய்யுங்க. வியாதியை உன்னிடத்தில் இருந்து விளக்குவேன் என்று சொல்லப்படுது போல கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லா தடைகள் மாறட்டும். ஆண்டவரே ஒரு விஷயம் இரக்கத்தை காட்டுங்க. ஆண்டவரே நாங்கள் உம்முடைய சமூகத்தை ஜெபித்து ஒவ்வொரு விண்ணப்பங்களை உம்முடைய கரத்தில் தருகிறோம். ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளை செய்வேன் என்று சொன்ன தெய்வம். ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை ஜெபித்த ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கு என் தேவன் அற்புதங்கள் செய்து கொண்டிருக்கிறபடியினா நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உண்மையே நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே நீர் ஒருவரே இரட்சகர், நீர் ஒருவரே பரிசுத்தமுள்ள தெய்வம், நீர் ஒருவரே மகிமையான தேவன். ஆண்டவரே ஹல்லேலூயா, நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். ஆண்டவரே ஹல்லேலூயா, நீர் பெரியவர். உம்மை நம்பி வந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிற எங்கள் பரிசுத்த தந்தையே நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே ஒரு விஷயம் இரக்கத்தை காட்டுங்க. ஆண்டவரே எல்லா தடைகள் மாறட்டும். ஆமென். பரிசுத்தரே நாங்கள் துதிக்கிறோம். நன்றியோடு நன்றியோடு எல்லாவற்றை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் தருகிறோம். மீட்புறமுள்ள ஜெபக்கேலும் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். கடந்து வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரம் மாலை 6:30 மணி முதல் வியாழக்கிழமை 8 மணி வரை நம்முடைய சபையில் வைத்து நாம் தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் இந்த நாகர்கோயில் பகுதியில் இருப்பீங்கன்னா நீங்கள் கடந்து வாருங்கள். நிச்சயமாக இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அதே போல் ஒவ்வொரு வாரம் சொல்லுகிறது போல் உங்களுக்கு ஜெப குறிப்புகள், உங்களுக்காக உங்கள் குடும்பத்திற்காகவோ அல்லது யாருக்காகவோ ஜெபம் செய்ய வேண்டும் என்று குறிப்புகள் இருக்குமேயானால் நீங்கள் இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்வீர்களானால் நிச்சயமாய் நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். ஜெபிக்க ஜெபிக்க அவர் பதிலை தருகிற தேவனாக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. வசனம் சொல்லியிருக்கிறது, ஒரு கடுகளவு விசுவாசம் இருந்து ஒரு மலையை பார்த்து பெயர்ந்து போக என்று சொன்னால் அது பெயர்ந்து போய் சமுத்திரத்திற்குள் விழுகிற அளவிற்கு நம்முடைய விசுவாசத்திற்கு ஒரு பலன் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஜெபிக்கும் பொழுது, விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது குடும்பத்தில் எப்படிப்பட்ட போராட்டங்கள், எப்படிப்பட்ட வியாகுலங்கள், எப்படிப்பட்ட நெருக்கங்கள் இருந்தாலும் கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இந்த நாளில் கூட நம்முடைய மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாய் தேவனுடைய தாசன் பிரதர் முத்துராஜ் அவர்கள் கடந்து வந்திருக்கிறார்கள். அவர்களை குறித்து நான் சொல்ல வேண்டுமானால், பிரதர் பாஸ்டர் பிளெஸிங் அவர்கள் சில காரியங்களை குறித்து நம்மோடு கூட சொன்னார்கள். கர்த்தருடைய ஊழியத்தை வல்லமையாக இது கொண்டிருக்கிறார்கள். இன்று அவர்கள் நம் மத்தியில் இருப்பது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஒரு நிமிஷம் எல்லாரும் தலைகளை தாழ்த்தி வசனத்தை கேட்பதற்கு முன்பதாக, ஆண்டவரே என்னை நாங்கள் முழுவதுமாய் உம்முடைய சமூகத்தில் தருகிறோம். அப்பா, இந்த வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களோடு கூட பேசும். நீர் என்ன பேச வேண்டும் என்று திட்டம் வைத்திருக்கிறீரோ எங்களோடு கூட பேசும்படி எல்லாரும் கண்களை மூடி. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில்,
என்னை படைக்கிறே படைக்கிறே உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே. சேர்ந்து சொல்லுங்க, உருவாக்குமே உருவாக்கும் சத்தமா உருவாக்குமே என்னை. இந்த வார்த்தை எங்களோடு பேசட்டோப்பா. உருவாக்குமே. நீர் எங்களோடு கூட பேசும். கடைசியா ஒரு முறை சேர்ந்து சொல்லுங்க, உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே உருவாக்குமே. ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி தருகிறோம். நீர் எங்களோடு கூட பேசும். நாங்கள் கேட்க வாஞ்சையாக இருக்கிறோம். எங்களோடு கடந்து வாரும். தாழ்த்தி தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி அவர்களை வரவேற்போம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஒரு நிமிஷம் அப்படி எல்லாரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி எங்கள் நடுவில் இருக்கிற உம்முடைய வல்லமை உள்ள பிரசன்னத்திற்காக ஸ்தோத்திரம் வேண்டுகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த இடத்துல கூடியிருக்கிற நாங்கள் எல்லாரும் கம்ப்ளீட்டாக உங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ள வர எங்களை ஒப்பு கொடுக்குறோம். எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை உள்ள கரத்துக்குள்ள தருகிறோம். பிரசன்னத்தில் மறைந்திருக்கணும்ப்பா. பிரசன்னத்தை அனுபவிக்கணும்ப்பா. மாம்சம் வெளிப்படக்கூடாது. தேவ கரம் எங்கள் மேலே வந்து அமரட்டும். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. மத்தேயு 5வது அதிகாரம் 13வது வசனம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறது என்னென்னா, நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த நீங்கள் உப்பான நீங்கள் சாரமற்று போகும் பொழுது உலகத்தினால ஒரு கேலி பொருளாக நம்ம மாற்றப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நம்ம தள்ளப்பட வேண்டிய நிலையில் காணப்படும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளிடத்தில் சொல்கிற காரியம், நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீங்க. உங்கள் உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுகிறதுக்கும் மனுஷரால் மிதிக்கப்படுகிறதுக்குமே ஒளிய வேறு ஒன்றுக்கும் உதவாது. ஹல்லேலூயா. ஆமாம், இன்னைக்கு எந்த ஃபுட்டை எடுத்துக்கிட்டாலும் உப்பு இல்லாமல் இல்லை. இந்த உலகத்தில் எல்லா காரியத்துக்கும் பின்னால் ஏதோ ஒரு இடத்துல ஆண்டவருடைய பிள்ளைகள் இருப்பாங்க. ஆண்டவர் இருப்பார். ஆண்டவர் இந்த பூமியில் நம்மளை உப்பாக வைத்திருக்கிறார். நம்மளை மற்றவங்களுக்கு ஆண்டவர் சாட்சியாக வைத்திருக்கிறார். நம்மகிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கறது, நம்மளை உப்பா படைச்சிட்டாரு, உப்பாவே இருக்கணும்னு நினைக்கிறார். ஆண்டவரை நம்ம அறிந்து கொள்ளும் பொழுது எங்கேயோ அந்த காலத்தில் இருந்து நம்ம ஆச்சரியமான ஒளியின் இடத்துக்கு அழைத்து விடப்படுகிறோம். மெய்யான தெய்வமாகிய இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோம். ஞானஸ்தானம் எடுக்கிற நேரத்தில் சொல்கிறோம், ஆண்டவரே, உங்களை தவிர்த்து நான் வேற எந்த காரியத்தையும் நினைச்ச மாட்டேன். இந்த பவுல் சொன்ன மாதிரி பசியோ பட்டினியோ நிர்வாணமோ நாசமோசமோ எதுவும் உங்களையும் என்னையும் பிரிக்க முடியாதுங்கிற ஒரு நிச்சயத்தோடு கிறிஸ்துவோடு கூட நம்ம நடக்க ஆரம்பிக்கிறோம். ஆனால் உலகத்துக்குள்ளே போகும் பொழுது ஏதோ ஒரு காரியம், ஒரு நாள் நம்ம அறிக்கை செஞ்ச பசியோ பட்டினியோ நிர்வாணமோ நாசமோசமோ
நம்மளை கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்ன செஞ்சிச்சு? பிரிச்சிட்டு. நம்ம தரத்தை ஒரு நாளும் இழந்து போயிடக்கூடாது. நம்ம மேலே வச்ச அபிஷேகம் விலையேற பெற்றது. நமக்குள்ள வாசம் பண்ணுகிற ஆண்டவர் விலையேற பெற்றது. நம்ம சாதாரணமானவர்கள் அல்ல, தேவன் தங்கி வாசம் பண்ணுகிற அவருடைய ஆலயமாய் நம்ம இருக்கிறோம். இனி நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு சோதனைகள் வரும் பொழுதும், நடக்க முடியாத சூழ்நிலைகள், தாண்ட முடியாத ஆழங்கள் வரும் பொழுது, இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்று சிந்தையே நம்முடைய இருதயத்தில் தரித்து கொண்டு அவர் நமக்கு கொடுத்த சிலுவையை சுமந்து இயேசு கிறிஸ்து நமக்கு காண்பிக்கிற அந்த பாதையில் நம்ம கடந்து போவோம்னா நம்ம ஒரு நாள் கூட நம்ம சாரத்தை இழந்து போக மாட்டோம். ஆண்டவர் அந்த பூமிக்கு உப்பா இருக்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்தால சொல்லுவாங்க, நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க. மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நம்ம வெளிச்சம் பிரகாசிக்க வேணும்னா ஆண்டவர் சொல்றது, உன் விளக்க கொளுத்தி மரக்காலால் என்ன செய்யாம மூடி வைக்காம தண்டின் மேல் உங்க விளக்கு என்ன செய்யப்படும்? ஏற்றப்படணும். உங்க வெளிச்சம் மனுஷர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கப்பட வேண்டும். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரை எத்தனை இடத்துல நம்ம பிரகாசிக்கிறோம்? நம்ம நற்கிரியைகள் மூலமா ஆண்டவரை எவ்வளோ இடத்துல பிரகாசிக்கிறோன்னு நமக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆனால் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நம்ம ஆண்டவருடைய நாமத்தை வீணில் வழங்குறோம். அவர் நம்ம விட்டு கொடுக்குறோம், அவருக்கு நம்ம என்ன செய்கிறோம்? துரோகம் பண்ணுறோம். ஆண்டவருக்கு இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு கூட நிற்கணும், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். நம்ம எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரே அழைப்பு நித்திய ஜீவன். நம்ம எல்லாருக்குள்ள இருக்க வேண்டிய ஒரே பாரம், இந்த தேசத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும். அப்போ நம்ம மற்றவங்களுக்குள்ள தாக்கத்தை உண்டு பண்ணணும்னா நமக்குள்ள இருக்கிற வெளிச்சம் பிரகாசித்தா தானே மற்றவங்களுக்கு ஒரு தாக்கத்தை கொண்டு வர முடியும். நம்ம ஆண்டவருக்கு முன்பாக ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவருடைய பலனை தந்து அவர் நம்மை நடக்க பண்ணுவார். 2 நினைவுகளோடு கூட குந்தி நடந்து 2 எஜமானுக்கு ஊழியம் செஞ்சு ஒரு நாள் அனலான வாழ்க்கை, ஒரு நாள் குளிரான வாழ்க்கை, ஒரு நாள் பரிசுத்தமான ஜெபம், ஒரு நாள் பாவத்தோடு வாழ்க்கை. இப்படிப்பட்ட நிலையில் நம்ம வாழ்க்கை காணப்பட்டுச்சுன்னா மனுஷங்களுக்கு முன்பாக வேணா ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ்ந்த மாதிரி இருக்கும். நம்ம ஆண்டவருக்கு துரோகம் பண்ணுறோம். நமக்குள்ள இன்னைக்கு ஒரு சிந்தை நமக்குள்ள எழும்பணும், ஆண்டவருக்காக நிற்கணும். அது என்ன பிரச்சனையாக இருக்கட்டும், இந்த பிரச்சனையில் என் ஜீவனே போகிற ஒரு சூழ்நிலை வரட்டும், நான் ஆண்டவருக்காக நிற்கணும். பிரச்சனை காட்டிலும் ஆண்டவர் பெரியவர். அந்த சிந்தையை நம்முடைய நினைவில் நம்ம நிறுத்த வேண்டும். உலகத்தை காட்டிலும் ஆண்டவருடைய அன்பு மேலானது. பாவம் தருகிற சிற்றின்பங்களை காட்டிலும் ஆண்டவர் தருகிற அன்பு மேலானது. உலகம் தருகிற அந்த ப்ரமோஷனை காட்டிலும் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற அழைப்பு மேலானது. உலகம் காண்பிக்கிற தவறான வழிகளை காட்டிலும் என் மேல இருக்கிற அழைப்பு மேலானது என்கிற நிச்சயம் உடையவர்களாக தேவ பிள்ளைகளாகிய நம்ம நடக்க வேண்டும். வலதுபுறமும் இடதுபுறமும் சாய்ந்து கொஞ்ச நாள் அந்த வாழ்க்கை, கொஞ்ச நாள் இந்த வாழ்க்கை, நம்ம நடக்க 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 இன்னைக்கும் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது, எப்பண்டா என் பிள்ளை ஒரு நாள் ஸ்டடியா நிற்பான். யோபுவை போல உங்களையும் குறித்து ஆண்டவர் சத்துருவோடு கூட சபதவுடன் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். யோபுவை போல நம்மளும் ஆண்டவருக்கு நம்பிக்கை, என் பிள்ளை இந்த இடத்துல ஒரு டெம்டேஷன் வருதுன்னா என் பிள்ளை ஜெயித்து வருவாங்கிற நம்பிக்கையை நம்ம ஆண்டவருக்குள்ள காமிக்கணும். தாவீதை ஒரே நாளில் ஆண்டவர் அரசனாக மாற்றலை, நிறைய காரியங்களை ஆண்டவர் பார்த்தார். எல்லாவற்றிலையும் ஆண்டவருக்கு நம்ம உண்மை உள்ளவங்களா நம்ம காணப்படுவோம். தடைகள் எல்லாவற்றிலையும் தாண்டி ஆண்டவருக்காக நம்ம எழும்பும் பொழுது
கர்த்தர் அவருடைய பலனை தந்து நம்மை நிலைநிறுத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பரிமள தைலத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு செத்தை மொத்த பரிமள தைலத்தை என்ன செய்யுமா? நாரி கட்டுப்போக பண்ணும். ஹல்லேலூயா. நமக்கு மேல இருக்கிற அபிஷேகம் ஒரு பரிமள தைலத்தை போல எடுத்து வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு சின்ன காரியம் நம்மளுக்குள்ள இருக்கிறத பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ண இனி நீங்க அனுமதிக்க கூடாது. இனி உங்க ஓட்டத்தை சத்துரு தடை பண்ணக்கூடாது. இனி சத்துரு பவுல் செஞ்ச அந்த உடன்படிக்கையில பவுலை போல நீங்க நல்ல போராட்டத்தை போராடி உங்க ஓட்டத்தை ஜெயமா முடிக்க பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்யணும். இனி நீங்க பிசாசுக்கு கீழ்ப்படிந்திருக்க கூடாது, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். பிசாசுக்கு நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டும். உங்களை பார்த்தா பிசாசுக்கு வேடிக்கை பொருளா இருக்கக்கூடாது. என்னைக்கு சிம்சோன் ஆண்டவருக்கு முன்பாக அபிஷேகத்தையும் அழைப்பையும் அவனுக்கு ஆண்டவர் என்ன வேலையை கொடுத்தாரோ அது செஞ்சுக்கிட்டு இருக்கிறது வரைக்கும் சத்துரு சிம்சோனை பார்த்து பயப்பட்டாங்க. சிம்சோனை பார்த்தாலே நடுங்குவாங்க. ஆனா என்னைக்கு சிம்சோனுக்குள்ள இருந்த பரிமள தைலத்தை செத்த ஈக்கள் நாரி கெட்டு போக பண்ணிச்சோ அன்னைக்கு சிம்சோன் சத்துரு கையில வேடிக்கை பொருளாய் மாறி இருக்கிறான். நம்மளை குறித்து நம்ம யாரு, நம்ம என்ன சூழ்நிலையில இருக்கிறோம், நம்ம மேல இருக்கிற அழைப்பு என்னங்கிறது நமக்கு என்ன செய்யும்? தெளிவா தெரியும். நம்மளை குறித்து யாரும் நமக்கு சொல்ல தேவையில்லை. நம்ம எந்த பொசிஷன்ல இருக்க வேண்டிய ஆளு, நம்ம இன்னைக்கு எந்த பொசிஷன்ல இருக்கிறோம், நமக்கு ஆண்டவர் எவ்வளோ கிஃப்டை கொடுத்தாரு, எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி ஆண்டவர் நமக்கு கொடுத்தாரு, எல்லாத்தையும் லாஸ் பண்ணி இன்னைக்கு என் வாழ்க்கை மற்ற சத்துருக்கு வேடிக்கை பொருளாக இருக்கிறதுக்கான காரணம் என்னோட பரிமள தைலத்துக்கு மேலே செத்த ஈக்களை அமர நான் கொடுத்த இடம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்குள்ள ஆண்டவர் பிசாசு போல மனுஷங்களை போல நீ தப்பு பண்ணிட்ட, நீ எந்த எதுக்கும் லாய்க் கிடையாது, நீ வேஸ்ட்டுன்னு சொல்லி நம்மளை கண்டம் பண்ண ஆண்டவர் வரல. உன்னை வாழ வைக்க முடியும். இனி நான் ஒரு வாய்ப்பு தரேன், இனி நீ முயற்சி பண்ணு, என்னை மட்டுமே நீ சார்ந்துக்கோ, உலகத்துக்கு போகாத, என் அழைப்பிலே நிலைத்திரு, என் வழிகளுக்குள்ளே நிலைத்திருன்னு ஆண்டவர் இன்னைக்கு நம்மளோடு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா. எபிரேயர் 6வது அதிகாரம் 4வது வசனத்தை ஒருத்தங்க வாசிக்கலாம். எபிரேயர் 6வது அதிகாரம் 4வது வசனத்தை. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள். இவங்க இயேசு கிறிஸ்துவை பார்த்து சும்மா பார்க்கல, இவங்க என்ன பெற்றிருக்கிறாங்க? அழைப்பை பெற்றிருக்கிறாங்க, அபிஷேகத்தை பெற்றிருக்கிறாங்க. இனி வருகிற வாழ்க்கையில் ஆண்டவர் என்னெல்லாம் செய்வாருங்கிறத ஆண்டவர் இவங்களுக்கு என்ன செஞ்சிருக்காரு? இவ்வளவு ஆண்டவர் செய்தும் உலகத்தினால் உலக இச்சைகளினால் என்ன செஞ்சாங்க? மறுதலித்து போனவர்கள். இவங்க மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். எப்படி எனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும் முள்செடிகளையும் முள்பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்பட்டதாயும் சபிக்கப்படுகிறது எதுக்குவாயும் இருக்கிறது, சுட்டரிக்கப்படுகிறதே அதன் முடிவு. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில எல்லாம் இப்படி காணப்படுது. நமக்குள்ள எல்லாருக்குள்ளேயும் தான் சேர்த்து சொல்றேன், எனக்கா இருந்தாலும் சரி உங்களுக்கா இருந்தாலும் சரி, நம்ம யாரை வேணாலும் ஏமாத்தலாம், ஆண்டவர் ஏமாற்றக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் நமக்கு செஞ்சது சாதாரணமான காரியம் இல்லை. எல்லாத்தையும் விட்டு நம்மளை நம்பி நம்ம ஒவ்வொருத்தங்களுடைய வாழ்க்கைக்காக ஆண்டவர் எல்லாத்தையும் செய்திருக்கிறார். ஆனால் நம்ம ஆண்டவருக்காக என்ன செய்திருக்கிறோம்,
என்ன செய்து கொண்டிருக்கிறோங்கிறத நம்ம நினைவில் நிறுத்துவோம். ஹல்லேலூயா. இன்னொரு காரியத்தை நான் சொல்லி நான் அந்த இடத்துல ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த காரியம் நம்ம வாழ்க்கை தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது, நம்ம காரியங்கள் எல்லாம் முடிஞ்சு போனது மாதிரி இருக்கு. ஆனால் எல்லாம் நம்ம வாழ்க்கை எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பாவம் செய்து கொஞ்சம் கொஞ்சமாக மீறி போய் இஷ்டம் போல நடந்து இதுக்கு மேலே ஒரு வாழ்க்கை இல்லை. நம்ம சத்துருக்களால் கொள்ளையாடப்பட்டு எல்லாத்தையும் நம்ம கையில் என்னெல்லாம் இருந்துச்சோ எல்லாத்தையும் இழந்து நிற்கிற எருசலேம் அலங்கத்தை போல நம்ம காணப்பட்டாலும், நம்ம மதில்கள் இடிக்கப்பட்டது போல காணப்பட்டாலும், அந்த இடத்துல ஜெபிக்கும் பொழுது லாஸ்ட் வீக் வரும் பொழுது இந்த வார்த்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்து தான் எனக்கு அனுப்புனார். ஆமா, நான் ஜெபிக்கும் பொழுது ஒரு வார்த்தையை ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். நெகேமியாவுடைய இந்த அலங்கம் எப்படி கட்டப்பட்டதோ, அது எப்படி பாபிலோனால சிறைப்பிடிச்சு கொண்டு போகப்பட்டுச்சு. ஆனால் எப்பொழுது நெகேமியா அந்த சத்தத்தை, அந்த அலங்கம் இடிச்சு கிடக்குது, தீக்கிரையாக்கப்பட்டிருக்குன்னு, நம்ம அலங்கத்தை குறித்து நம்ம அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கிறது, தீக்கிரையாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி நம்ம கேள்விப்படும் பொழுது, என்ன இவங்க என்ன ரொம்ப ஒழுங்கா, அவங்களுக்கு எல்லாம் தெரியுமா அப்படி சொல்லி போகாம, ஐயோ என் அலங்கம் இடிஞ்சா கிடக்குது, என் அலங்கம் தேவன் தங்கி வாசம் பண்ணுகிற ஆலயமாச்சே, என் மதில்களில் சத்துருக்கள் வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்களே, சத்துருக்கள் உட்புகுதலும் குடியோடி போகுதலும் என் எல்லைக்குள்ள காணப்படுதே, நான் தேவனுடைய கூடாரமே ஆச்சேன்னு சொல்லி நமக்குள்ள ஒரு வருத்தம் இருக்கணும். ஒரு சத்தத்தை நெகேமியா அப்படிதான், அந்த மெசேஜை அவன் கேட்ட உடனிலிருந்தே அவன் உடனேச்சான் வஸ்திரத்தை கிழிச்சு தேவ சமூகத்தில் என்ன செஞ்சான், விழுந்து கிடந்து அழுதான். ஹல்லேலூயா. இந்த பாரம் நமக்குள்ள என்ன செய்யணும், முதல்ல திருப்பி நம்ம அலங்கம் மறுபடி கட்டப்படணும். மறுபடி நம்முடைய ஆலயம், நம்முடைய சரீரமாகிய ஆலயம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்பட்டு எழுப்பப்பட வேணும்னா முதலாவது நமக்குள்ள ஒரு கடின இருதயத்தை நம்மளை விட்டு என்ன செஞ்சிடணும், தயவு செய்து நம்மளை விட்டு விலக்கி தேவ சமூகத்தில் நம்ம எந்த நிலைமையில் இருக்கோங்கிறது நமக்கும் ஆண்டவருக்கும் நல்லா தெரியும். நம்மளை விட்டு கொடுத்து ஆண்டவரிடத்தில் தயவாய் கேட்டு, அந்த நெகேமியா தன்னை தேவ சமூகத்தில் அர்ப்பணித்தது போல, பாவங்களை அறிக்கை செய்தது போல, நம்ம தேவ சமூகத்தில் நம்மளை விட்டு கொடுத்து நம்முடைய இருதயங்களை தேவ சமூகத்தில் ஊற்றி அவருடைய பாதத்தில் விழுந்துடணும். சத்துரு கைகளில் விழுகிறது காட்டிலும் அவருடைய கரத்தில் விழுகிறது நல்லம். இன்னைக்கு நீங்க அவருடைய கரத்துல நெகேமியாவை போல நீங்க விழுந்தீங்கன்னா உங்க ஆலயம் நிச்சயமா கட்டப்படும், உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை நிச்சயமா கட்டப்படும். ஒன்னே ஒண்ணு செய்யணும், அவருடைய கரத்துல இன்னைக்கு விழணும். அவருடைய கரத்துல விழுகிறதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா, யார் அவருடைய கரத்துல விழுகிறதுக்கு தன்னை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்கள் வாயிலிருந்து பாவம் அறிக்கை செய்யப்படும். தன்னை வாயிலிருந்து, ஆண்டவரே தெரியாம பண்ணிட்ட ஆண்டவரே, தவறுன்னு தெரியும் ஆனா தெரியாம பண்ணிட்ட ஆண்டவரே என்ன மன்னிங்கன்னு சொல்லி எந்த தேவ பிள்ளை தன்னை வருத்தி தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறாங்களோ அவர்களுக்கு மேல கர்த்தருடைய கரம் நன்மையாய் வந்து அமரும். ஹல்லேலூயா. அவங்க என்னைக்கு நம்ம அர்ப்பணிக்கிறோம், அந்த நிமிஷத்திலிருந்து நீங்க உங்க வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறீங்கன்னா, உங்க மீறுதல்களை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறீங்கன்னா, நான் தைரியமா சொல்ல முடியும், உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை இப்பொழுதிலிருந்தே கட்டப்பட ஆரம்பிக்கும். நெகேமியா எப்பொழுது தன்னை தேவ சமூகத்தில் அர்ப்பணித்தானோ அப்பொழுதிலிருந்து அந்த தேவாலயம் கட்டுகிற பணி துவங்கப்பட்டது. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இடிந்து கிடக்கிற உங்க ஆலயம் கட்டப்படணும். உங்க மதில்கள் இடிந்து கிடக்கும், நீங்க அப்பதான் கட்டலான்னு சொல்லிட்டு நீங்க போய் நிப்பீங்க. அங்க ரெண்டு பேர் வந்து நிப்பான், உங்க மாம்சம் வந்து நிற்கும். சன்பொல்லாத்து தொபியாக்கள் மாதிரி நமக்குள்ளே இருந்து சொல்லுவாங்க, என்ன ஆவிக்குரிய வாழ்க்கை, இப்படிலாம் ஜெபிக்கலாம். அதெல்லாம் அந்த காலம். எப்படி அப்படியெல்லாம் நிறைய நம்மளை அண்டர் எஸ்டிமேட் பண்ற மாதிரி நிறைய சத்தங்கள் நம்ம காதுகளில் கேட்கும். நீ எதையும் பார்க்க கூடாது. உங்க சிந்தையில் ஒன்னே ஒன்று நீங்க இன்னைக்கு நிறுத்த போறீங்க, என் அலங்கம் கட்டப்படணும், என் அலங்கம் கட்டப்படணும். நெகேமியாவுடைய அலங்கம் 52 நாட்கள்ல கட்டப்பட்டுச்சு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில சத்துரு இடித்து போட்டிருக்கலாம், இல்ல நீங்களே உங்க ஆலயத்தை என்ன செஞ்சிருக்கலாம், இடித்து போட்டிருக்கலாம். உங்க ஆலயம் இன்னைக்கு கட்டப்பட போகிறது, உங்க மதில்கள் இன்னைக்கு கட்டப்பட போகிறது. அந்த இடத்துல நான் வாசிக்கும் பொழுது ஒரு காரியத்தை உணர்ந்தேன். அவங்க தனியா என்ன செய்யல, கட்டல, குடும்பமா கட்டினாங்க. ஹல்லேலூயா. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்தாங்க, ஒருவருக்கு ஒருவர் ஊக்கமா என்ன செஞ்சாங்க, ஜெபித்தாங்க. அந்த கட்டுமான பணியில நீங்க கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா, ஒரு கையில பட்டயம், ஒரு கையில
வேலை. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னைக்கு கட்டப்பட கர்த்தர் உங்களை அழைக்கிறார். இன்னைக்கு உங்களை நெகேமியாவை போல ஆண்டவருடைய கரத்தில் நம்மளை அர்ப்பணித்து அவருடைய சமூகத்தில் உங்களை அப்படியே தந்து, ஆண்டவரே ஸ்தோத்திரம், என்னை கட்டுங்க ஆண்டவரேன்னு நீங்கள் கேட்க போகிறீங்க. அப்படி எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்படி எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே ஸ்தோத்திரம், நெகேமியாவுடைய அலங்கத்தை அவன் எப்பொழுது கட்டும்படி தேவ சமூகத்தில் அர்ப்பணித்தானோ அந்த நிமிடத்திலிருந்து வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய கரம் நெகேமியாவின் மேலே நன்மையாய் இருந்தது. அவன் ராஜாவிடத்தில் போய் கேட்குறான், ஜனங்களை கூப்பிடுகிறான், ஜனங்கள் வருகிறாங்க, வேலையை தொடங்குகிறான், வேலையெல்லாம் செய்யப்படுகிறது. எத்தனை தடைகள் வரலாம், எத்தனை சன்பொலாத்துகள் வரலாம், உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுத்து போடும்படி நீங்க மதில கட்டிக்கிட்டு இருப்பீங்க, இரவு பகலும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, வேதம் வாசிக்கிறதுக்கு நீங்க துவங்குவீங்க. யாரோ வந்து சொல்லுவாங்க, அதை செய்யாத, இதை செய்யாத, இதுவரைக்கும் இத்தனை வருஷமா வாசிச்சுட்டு தானே இருக்கிற, இனியும் வாசிக்கணுமா, எல்லாம் வந்து சொல்லுவாங்க. யாரு பேச்சை நீங்க கேட்காதீங்க. உங்க அலங்கத்தை கட்டுகிற வேலையை துரிதப்படுத்துங்க, உங்க அலங்கத்தை கட்டுற வேலையை துரிதப்படுத்துங்க. சன்பொல்லாத்துக்களுக்கு, தொபியாக்களுக்கு உங்க செவிகளை சாய்க்காதபடிக்கு உங்க செவிகள் பரலோகத்தோடு இணைந்திருக்கட்டும், உங்க இருதயம் பரலோகத்தோடு இணைந்திருக்கட்டும். இனி உங்க ஓட்டத்தை தடை பண்ணக்கூடாது, இனி உங்க ஓட்டத்தை சத்துரு தடை பண்ணக்கூடாது, இனி உங்க ஓட்டத்தை சத்துரு தடை பண்ணக்கூடாது, இனி உங்க ஓட்டத்தை சத்துரு தடை பண்ணக்கூடாது. நல்ல ஒரு நிமிஷம் நல்ல வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே இனி நான் அனலும் இல்லாம குளிரும் இல்லாம நான் வாழ போவது இல்லை, அனலாக இருக்க போகிறோம். ஆண்டவரே அனலாக இருக்க போகிறோம். வெதுவெதுப்பான அனுபவங்கள் எங்களை விட்டு விலகட்டும், வெதுவெதுப்பான அனுபவங்கள் எங்களை விட்டு விலகட்டும். கிறிஸ்துவை மறுதலிக்கிற அனுபவங்கள் எங்களை விட்டு விலகட்டும். சத்துரு எத்தனை டெம்டேஷன் எங்களுக்கு முன்பாக கொண்டு வந்தாலும் ஒரு மேற்கொள்ளுகிற ஒரு ஜெப ஆவி எங்களை மூடட்டும், ஒரு விண்ணப்பத்தின் ஆவி எங்களை மூடட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், இப்பொழுதுல இருந்தே பரிசுத்த ஆவியானவர் வருகை வரைக்கும் எங்கள் அவருடைய சத்தியத்துக்குள்ள நடத்துவாராக, சத்தியத்துக்குள்ள நடத்துவாராக, சத்தியத்துக்குள்ள நடத்துவாராக, சத்தியத்துக்குள்ள நடத்துவாராக. எல்லா சத்துருக்களுடைய மதில்களை நாங்க தாண்ட போகிறோம், எங்க எதிரிகளுடைய எல்லைகளுக்குள்ள நாங்க போக போகிறோம், எங்களுக்கு வாக்கு பண்ணின தேசத்துக்குள்ள நாங்க போக போகிறோம். அதற்கு நடுவில் எத்தனை தாகோன்கள் வரட்டும், அவைகள் விழுந்து போகும். எத்தனை எரிகோ மதில்களை சத்துரு கொண்டு வந்து நிறுத்தினாலும் அவைகளை உடைத்து போட கர்த்தருக்கு பலன் தருவீர். நிச்சயமாகவே எங்க ஆலயம் கட்டப்படணும்ப்பா. நெகேமியா அவன் சும்மா அவனுக்குள்ள பாரம் வரல, பரலோகத்திலிருந்து ஆண்டவர் பார்த்தார். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் ஒருவனாகிலும் உண்டோ. இன்னைக்கு எத்தனையோ பேர் இந்த இடத்துல இருக்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு பாரத்தை தந்து இந்த இடத்துல நடத்தி வைக்கிறது, இது நம்மளா செயல்படல, நெகேமியாவா செயல்படல, தேவனுக்குள்ளே இருந்து வல்லமையின்படி கிரியை செய்கிற தேவாவியானவர். ஆண்டவரே நெகேமியாவை மூடினது போல, ஆண்டவரே நெகேமியாவை உம்முடைய கரத்தில் எடுத்தது போல அந்த ஆலயம் மறுபடி கட்டப்படும், இந்த அலங்கம் மறுபடி கட்டப்படும், இந்த மதில்கள் மறுபடி கட்டப்படும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆதி ஸ்தானத்துக்குள்ள இந்த கூடாரம் திரும்பும். ஆண்டவரே இந்த எருசலேமின் மகிமையை சத்துரு கெடுத்து போட முடியாது. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே, ஆண்டவரே விழுந்து போன தாவீதின் கூடாரம் மறுபடி கட்டி எழுப்பப்படும், மறுபடி கட்டி எழுப்பப்படும். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் இத நடுவில் வல்லமையாய் எழுந்தருளும்படி ஜெபிக்கிறோம், வல்லமையாய் எழுந்தருளும்படி ஜெபிக்கிறோம். எல்லா சத்துருக்களின் முனை அற்று போவதாக. எந்த சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களுக்கு மேலாக எருசலேம் மதில் இடிக்கப்படும் பொழுது, எருசலேம் ஆலயம் தீக்கிரையாக்கப்படும் பொழுது எவ்வளவு சத்துருக்கள் ஆர்ப்பரித்தார்களோ அதை காட்டிலும் துரிதமாய் இந்த ஆலயம் கட்டப்படும், துரிதமாய் இந்த எல்லைகள் கட்டப்படும், துரிதமாய் எருசலேமின் ஆலயம் கட்டப்பட்டு மறுபடியும் இந்த இடத்துல பலி செலுத்தப்படும், மறுபடியும் இந்த இடத்துல ஜனங்கள் தொழுது கொள்ளுவார்கள். இதே இடத்துல மறுபடியும் தாகோன் விழும், இதே இடத்துல திரும்பி போன அதே மகிமை இந்த கூடாரத்தில் திரும்பி வரும்.
இருந்ததோ திரும்பி போன அதே மகிமை இந்த இடத்துல கர்த்தர் திரும்பி வர பண்ணுவார். ஆலயம் கட்டப்படும். எருசலேமில் இருந்து விலகி போன அந்த மகிமை மறுபடியும் இந்த ஆலயத்துக்கு வருகிறது. தேவ கரத்துக்குள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தை எங்களுக்குள்ள 30, 60, 100 கிரியை செய்வதாக தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எப்பொழுதும் உங்க கரத்துக்குள்ள மட்டுமே இருக்கணும்பா. எங்க சிந்தையில உங்க ஆளுகை மட்டுமே இருக்கணும் தகப்பனே. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர் உயர்ந்திருப்பீராக. எல்லா துதிகன மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.